என்ன விடுதலை செஞ்சிட்டாங்கம்மா. தூக்கு போடாம என்ன விடுதலை செஞ்சிட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய ஆயுள் தண்டனை மாதிரி இருக்கு. அப்படியே ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஏம்மா இதெல்லாம் என்ன? நீ எங்கேயாவது வேலை செய்யறியா? ஆமா மாமா, பெருமாள் அவர் மனைவி என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு தான் தடுத்தாங்க. ஆனா எனக்கு தான் இன்னொருத்தர் வீட்டுல உழைக்காம சாப்பிட பிடிக்கல. பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறேன். உங்க அம்மாவோட பணத்தை லட்சம் லட்சமா செலவு பண்ணி நான் படிச்ச பட்டம் வாங்கினேன். அந்த உத்தமியோட மகன் வேலை செஞ்சு வயிறு வளர்க்கிறேன். கோமதி, உன்னை பார்த்தோன்னே என் உயிர் மேல எனக்கே ஆசை வந்துருச்சுமா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை வேலை செய்ய விட மாட்டேம்மா. உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நான் உயிர் வாழ்றதா தீர்மானம் பண்ணிட்டேம்மா. மாமா வாங்க வீட்டுக்கு போகலாம். போலாமா? நான் எடுத்துட்டு வர்றேன். அம்மா நான் தூக்கிட்டு வரேன். ராஜு, இது என்னடா? இதம்மா தொட்டி. இதுக்குள்ள என்ன? மீன் மீன் மீன். சார், நான் இந்த பிச்சை இருக்க சார். சார், எல்லாம் எனக்கு தெரியும் சார். நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். உங்களுக்கா சார் இப்படி? சார், இப்ப நீங்க எங்க சார் போறீங்க? சுரங்கத்துல கூலி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா, அங்க போயிட்டு இருக்கேன்ப்பா. சார், நீங்க படிச்சவங்க சார், ப்ரொஃபசர் சார். சுரங்கத்துல போய் கூலி வேலையா செய்ய போறீங்க? வேண்டாம் சார். ஏன்பா படிச்சவன் கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டமா என்ன? ஆமா சித்தி, நீ பெரிய இடத்து பையனாச்சே, ஏன்பா இப்படி இருக்க? அது ஒரு பெரிய கதை சார். நீங்க வேற காலேஜ் இல்லையா, நான் வேற படிக்க போகல. எங்க அப்பா வச்சுங்க சொத்தை எல்லாத்தையும் 2 மீட்டிங்ல க்ளோஸ் பண்ணிட்டேன் சார். 2 மீட்டிங்கா? ஆமா. நீங்க பப்ளிக் மீட்டிங் பொதுக்கூட்டம் நினைச்சுக்காதீங்க சார். அதுக்கேது சார் அறிவு? வேற என்ன? இந்த ரேஸ் மீட்டிங், இந்த குதிரை பந்தயம்ல அதுல கொண்டு போய் எல்லாத்தையும் குறைச்சு விட்டேன் கோவிந்தா. ஆமா சார். உங்களுக்கு சமாச்சாரம் தெரியாதே? உங்க ராமு இல்ல, அதான் என்னுடைய கிளாஸ்மேட் ராமு. அவர் வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனில வந்து பெரிய பதவியில இருக்கானா சார். 5000 ரூபாய் சம்பளம் சார். 5000 ரூபாய். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். கேட்டியா கோமதி, என்னுடைய ஸ்டூடெண்ட் ராமு பெரிய நிலைமையில இருக்கிறான். வெரி நைஸ் பாய், வெரி நைஸ் பாய். அவன் உங்க பேச்சு கேட்டு நல்லா படிச்சான், நல்ல மார்க் வாங்கினா, பெரிய பதவியில இருக்கான். நான் ஒன்னும் கேட்கல, அதனால இப்படி ஆயிட்டேன் சார். நான் இனிமே உங்க பேச்சு கேட்டுட்டு ஒழுங்கா இருக்கேன் சார். இப்ப நீங்க எங்க போறீங்களோ என்னையும் கூட்டிட்டு போங்க சார். நான் வரேன் சார். வா சித்தி, வா. பரவாயில்ல சிட்டி, வேலைக்கு வந்த இடத்துல வாத்தியாராவது மாணவனாவது. நெக்ஸ்ட். வாங்க சார். உன் பேர் என்ன? என் பேரு சுந்தர். இல்ல சிட்டி பாபு சார். எவ்வளவு படிச்சிருக்கேன்? SSLC வந்து 3 வருஷம் சார். இன்டர்மீடியட்ல வந்து 4 வருஷம். இல்ல 4 வருஷம் தான். BAக்கு போயிருந்தா காலேஜ்லயே இருந்திருப்பேன், வெளியே வந்திருக்க மாட்டேன் சார். சரி சரி, இங்க ஒழுங்கா வேலை செய்யணும் சார். நாளைக்கு வந்து வேலை செய்ய சார். தேங்க்யூ சார். ஐம் சாரி, செலக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த மாசம் தான். அடுத்த மாசமா சார்? அடுத்த மாசம் வரைக்கும் என்னால தாங்க முடியாது சார். சார் சார், எனக்கு இந்த பிள்ளைக்கு வேண்டாம் சார். எனக்கு அவர் கொடுத்துருங்க சார். அவர் ரொம்ப நல்லவர் சார். அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒரு பெரிய கோயில், எங்களுக்கெல்லாம் அவர் பெரிய கடவுள் மாதிரி சார். வேண்டாம் சார், வச்சுங்க சார். அவர் கொடுத்துருங்க சார். உன் பேர் என்ன? மூர்த்தி. எவ்வளவு படிச்சிருக்க? இனிமேதான் சார் படிக்க போறேன். நியூ இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள். என்னப்பா இனிமேதான் படிக்க போறேன்னு சொல்ற? கையில பைபிள் வச்சிருக்கிய? உன்னை பார்த்தா ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவன்னு தெரியுது. உன்னால சுரங்கத்துல வேலை செய்ய முடியுமா? இட்ஸ் ஆல் ரைட். உன்னை நான் என் ஆபீஸ்ல அட்டெண்டரா போட்டுக்கிறேன். மாசம் 75 ரூபாய் சம்பளம். நாளைக்கே வந்து வேலை செய்ய சார். தேங்க்ஸ் சார். சே, நல்ல வேலை சார். அதை விட அதிகமான வார்த்தை ஏதாவது இருந்ததா அதை நீங்க வச்சுக்கோங்க சார். நீங்க மூர்த்தி, ஜஸ்ட் மினிட். வேண்டாம் சார். பரவாயில்ல, அட்வான்ஸ் வச்சுக்க.
நன்றி சார். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சாரி. அடுத்த மாசம் கிடைச்சது. என்ன வேணும்? ராதா, ராதா, நீங்க ராதாவா? ஆமா. நீ யாரு? யார் நீ? என்ன கேள்வி? அதுவும் யாரிடமிருந்து? உன் மயக்கத்தால் பதவி இழந்து தரமிழந்து மானமிழந்து நிற்கிறேன். உன்னை நான் கொண்டதாக கைது செய்யப்பட்டு அதன் விளைவாக தாயை இழந்து ஊர் பிறந்து இங்கு கூலி வேலை செய்கிறேன். வானத்திலிருந்து மண்ணுக்கு என்னை உருட்டி தள்ளிய நீ கேட்கிறாய் நான் யாரென்று? யாரப்பா நீ? ஏன் இப்படி முழிச்சு பாக்குறே? ஏன் பேசாம இருக்கே? ஐயோ, வளையெல்லாம் உடைச்சிட்டியே. நீ ராதா தானே? ஆமா. ஏன் இப்படி கேக்குறே? உனக்கு பைத்தியமா? எனக்கு பைத்தியத்தான். இதெல்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? புடவையும் வளையலும் உனக்கு வாங்கி வர வேண்டியவன் தான். ஆனால் இன்று ஒரு கூலி போல் அவைகளை சுமந்து வந்திருக்கிறேன். ஏன் பேசாம இருக்க? அப்படியெல்லாம் பார்க்காதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை பார்த்தா உனக்கு பயம்? ஐயோ, ஏன் அடறே? நான் உன்னை ஒண்ணும் சொல்லலையே. பாவம். ஐயோ, மீனெல்லாம் துடிக்குதே. எனக்கு இப்ப நல்லா நினைவுந்துடுச்சு. அதுக்கு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க. நான் ஓடி வந்தேன். நாம ரெண்டு பேரும் படகுல பாடிக்கிட்டே போறோம். அப்புறம் நான் தனியா போய் என்னாச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அறியாத உங்களுக்கு எல்லாம் கலங்குற விளக்கமாயிருந்த உங்க கண்களா இப்படி இருளடைஞ்சு ஒளி இழந்து இருக்கு. இது என்ன கோலம்? ஐயோ, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாறைதானே. இதுக்காகவா? உங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்காகவா? லட்சிய புருஷனான ப்ரொஃபசர் கிருஷ்ணரையே கணவராக அடையணும்னு நான் சபதம் எடுத்தேன். இல்ல ராதா, அந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணர் செத்து போயிட்டு. ஆனா அந்த ராதா மறுபடியும் பிறந்துட்டு. அந்த ப்ரொஃபசர் கிருஷ்ணன் மறுபடி பறக்கவே மாட்டாராதா. கடந்த ஜென்மம் கடந்து விட்டது. இனிமேல் நீ இந்த புதிய ஜென்மத்தின் சட்டத்திட்டப்படி தான் வாழ வேண்டும். முடியாது. வீட்டுக்கு போலாம். உன்னை அம்மாவென்று அழைக்கும் இந்த குழந்தையை மறந்து விடாதே. நீ ஞாபகம் இல்லாமல் இருக்கும் போது உனக்கு ஆதரவு அளித்த சங்கரின் வீட்டில் தான் நீ இன்னும் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. போ போ. உங்களை விட்டு போக முடியாது. முடியாது? முடியாது. சரி, நான் போகிறேன். ஏன் ராமு, நீ லட்சாதி பத்தியா? நீ நன்றாக வாழ வேண்டும். உங்க ஆசீர்வாதம். ராமு,
பள்ளி ஆசிரியர்கள் என்றுமே பேராசைக்காரர்கள் அல்ல. வாழ்க்கையில் தங்கள் மாணவர்கள் அடையும் வெற்றிதான் ஆசிரியர்களுக்கு சொர்க்கம். ராமு, நீ வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டார், அதுதான் எனக்கு சொர்க்கம். ராமு, நான் உன் ஆசிரியர் அல்லவா? ஆமா ஆமா. நீ எனக்கு என்ன குரு காணிக்கை கொடுக்க போகிற? என்ன சார் இப்படி கேட்கறீங்க? என் உயிரையே கொடுப்ப சார், என் உயிரையே கொடுக்கிறேன். எனக்கு உன் உயிர் வேண்டாம். உன் உயிருக்காக இன்னொரு உயிர் காத்திருக்கிறது. ரொம்ப தேங்க்ஸ். ராமு, எந்த ராமுக்காக நீ இவ்வளவு நாள் வாய்ப்பு வைத்து கண்ணீர் சென்றிருந்தாயோ கோமதி, என் மாணவன் ராமு. சாரி, என் முதலாளி ராமு. ராமு, என் முதலாளி கோமதி. ராமு இப்போது பெரிய லட்சாதிபதி. நீ ஒரு பெரிய லட்சாதிபதியை மறந்து கொள்ள போகிறாய். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் என்னைக்கும் உங்க மாணவர் ராமுதான் சார். தவறு ராமு, தவறு. நீ இப்போது மாணவ பருவத்தை கடந்து விட்டாய். இனி என்றுமே என் கோமதியின் ராமுவாக இரு. ராமு, கடமை வழி நிற்பவர்களை ஆண்டவன் எப்போதுமே கைவிட மாட்டான். நான் உனக்கு கடமையை போதித்தேன், அதன்படி நான் நடக்கவில்லை. நீயோ கடமை வழி தவறாது நன்றாக படித்து நன்றாக உழைத்து இப்போது பெரிய பதவியில் இருக்கிறாய். நீ விரும்பிய பெண்ணையும் அடையப் போகிறாய். The path of duty is the way to glory. எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் சார். வெகு நாட்களுக்கு பிறகு சந்தித்திருக்கிறீர்கள். பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கும். பேசுங்கள்.